தமிழ் டப்பிங்ல என்னடா இவ்வளவு படங்களும் இந்த வாரம் இறக்கி வச்சிருக்கீங்க? தெலுங்குல ஒண்ணு, மலையாளத்துல ஒண்ணு, இங்கிலீஷ்ல ஒண்ணு, ஏன் அனிமில ஒண்ணு, ஏன் தமிழ் படமே ஒண்ணுன்னு மொத்தமா 5 படம் இருக்குது. ஸோ இவ்வளோ வெரைட்டியா இருக்குது. எந்த படம் பிடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எப்பா எனக்கு கமர்ஷியல் ரூட்ல வேணும்னா அப்போ தமிழ் படம் கட்டாகுஸ்தி 2 இருக்குது. கட்டாகுஸ்தி 1ல என்னென்னலாம் உங்களுக்கு ஒர்க் ஆச்சோ அதே விஷயங்கள் இதுலயும் ஒர்க் ஆகும். ஒரு ஜாலியான கமர்ஷியல் படம், ஃபேமிலியா என்ஜாய் பண்ணலாம். அவ்வளவே. எப்பா இந்த வழக்கமான விஷயம் வேணாம், கொஞ்சம் வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா பாலன் த பாய்னு மலையாள படம். இது இந்த அம்மா பையன் பாண்டிங்கோட அப்படியே அழகா கனெக்ட் ஆகி ட்விஸ்ட் எல்லாம் வச்சு நச்சுன்னு இருக்கும். இந்த படம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. எப்பா டோட்டலா வித்தியாசமா ஒன்று வேணும்னா அப்ப தெலுங்கு படம் ராவ் பகதூர்னு சொல்லி, இதுல ராஜாவுடைய அப்சஷன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ராஜா ஏன் இப்பெல்லாம் நடந்துக்கிறாரு, எந்த அளவுக்கு போறாருங்கிற மாதிரி பாதி படம் வரைக்கும் கனெக்ட் ஆக கஷ்டப்படுவீங்க. அந்த ராஜாவோட கேரக்டரோட கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் போக போக கடைசி ஒரு அரை மணி நேரம்லாம் நச்சுன்னு இருக்கும். இது டோட்டலா வித்தியாசமான படம். கமர்ஷியல் ரூட் எதிர்பார்த்து போனீங்கன்னா செட் ஆகாது. அடுத்து நமக்கு ஹாலிவுட் தான் செட் ஆகும்னா சர்வைவல் த்ரில்லாக வந்திருக்கு அது டெவில்ஸ் மவுத்னு. இதுல சேஃபான ரூட் இருக்குது, வில்லங்க முச்ச ரூட் இருக்குது. நாங்க வில்லங்க முச்ச ரூட்ல தான் போவோம்னு கேங்கா போயிட்டு சுறாகிட்ட கடி வாங்குறது மிதி வாங்குறதுன்னு அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த படம். பயங்கரமான படம், மிரட்டலான படம் அப்படிலாம் இல்ல. இந்த டெம்ப்ளேட்ல என்ன இருக்குமோ அது இருக்குது. ஸோ தமிழ் டப்பிங்ல வேற இருக்கா, வேணா ட்ரை பண்ணலாம். அனிமி சைட்ல டீமன் ஸ்லேயர் படம் தமிழ் டப்பிங்ல வந்து விட்டது. என்னடா அனிமி ஓவரா பேசுறீங்க, இருறா நானும் பாக்குறேன்னா இந்த படத்தை வேணா ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணி பாப்பீங்க. ஸோ இதுல எத்தனை பார்த்து முடிச்சிட்டீங்க, எந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.